ஜெபம் என்பது என் பலத்தில் நான் ஜெபிக்கிறது அல்ல, அவருடைய பலத்தில் நான் ஜெபிக்கணும். அப்ப அவருடைய பலன் என்பது என்ன? எனக்குள்ளே நான் அடைகிற நீதி எவ்வளவா அவருடைய நீதியை நான் அடைகிறோம். என்னால் ஜெபிக்காமல் இருக்கவே முடியாது. இன்னைக்கு பாக்குறோம், அங்கங்க யூடியூப்ல பாக்குறோம், இன்னைக்கு நிறைய இடத்துல அவங்க சபையில சொல்றத பாக்குறோம். எப்படி சொல்றாங்க? ஒரு பர்சனல் அட்வைஸா கூட வந்தாலும் கூட என்ன சொல்லுவாங்க, ஒரு நெய்பரா இருக்கிற கூட, கிறிஸ்டியன் நெய்பரா கூட, ஜெபம் பண்ணுங்க ஜெபம் பண்ணுங்க ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் நம்மளால பண்ண முடியாது. புரியாம பேசிட்டு இருக்கிறாங்க. தேவனுடைய நீதி உனக்குள்ள வந்துருச்சுன்னா உன்னால ஜெபிக்காம இருக்க முடியாது. அல்லேலூயா. அதாவது இது சொல்ல தெரியல. ஜெபம் பண்ணுங்கன்றது நல்ல வார்த்தை, மிகவும் அருமையான ஒரு வார்த்தை. ஜெபம் என்பது ஒரு ஒரு எப்படி சொல்றது, ரிலீஸ் பண்ணக்கூடிய ஒன்றை, ரிலீஸ் பண்ண நமக்குள்ள இருக்கக்கூடியது ரிலீஸ் பண்ணக்கூடிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அது அத எப்படி சொல்லணும்னு தெரியல. இன்னைக்கு கிறிஸ்டியன் லைஃப்ல எப்படி சொல்லணும் தெரியாம தான் ஜெபம் பண்ண சொல்றாங்க. ஜெபம் பண்ணணும்னா நம்முடைய பலத்துல ஜெபிக்கிறது இல்ல, அவருடைய பலத்துல ஜெபிக்கணும். அல்லேலூயா.